ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலியில் ஜீரோ என்ட்ரி வேல்யூ டிரான்சாக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜீரோ என்ட்ரி வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக டேலியில் இருக்குது? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமான ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்று, இப்போ வந்து பார்த்திங்கன்னா while purchase some products without put its value. ஸோ நம்ம இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோடைய வேல்யூ, அதோட பொருளோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத போடாமல் நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளுடைய நம்பர்ஸை மட்டும் போட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 மானிட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு மானிட்டரோட 5000 ருபீஸ். அப்போ நம்ம 5000 ருபீஸ்ன்னு போடாமல் 10 நம்பர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணதாக நம்ம போடுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜீரோ என்ட்ரி வேல்யூடு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா கிஃப்ட். இப்போது என்னென்னா ஒன்று while purchase ஆர் சேல்ஸ். ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதோ சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் தருவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ்ட் ஏ மானிட்டர். ஸோ ஒரு மானிட்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் மானிட்டர் வேணாம், நம்ம காமனாக வச்சுப்போம். பர்ச்சேஸ் ஏ டிவி. நான் டிவி வாங்குகிறேன். இப்போ டிவிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெபிளைசர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக தராங்க. அப்போது அந்த ஸ்டெபிளைசர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போது இந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டெபிளைசர் ஃப்ரீயாக இருக்குது. இப்போது ஒரு டிவியோட விலை 25,000 வச்சுங்களேன். இப்போ ஸ்டெபிளைசரோட விலை ஒரு 3,000 அப்படின்னா, இப்போ 3,000 அப்படிங்கிற வேல்யூ வராது. ஒன்லி இந்த 25,000க்கு மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, டிவி வாங்கினதுக்கான அமௌண்ட்டை பே பண்ண போகிறோம். அப்போ ஸ்டெபிளைசர் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நமக்கு ஜீரோ வேல்யூடு டிரான்சாக்ஷன் இது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து நம்ம டேலியில் போட போகிறோம் அப்படிங்கிறதா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு என்ன பண்ணேன், ஒரு ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக வந்து சாம்பார் பொடி கொடுக்குறாங்க. சாம்பார் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. இப்போ இந்த சாம்பார் பவுடர் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம வாங்குறது குழம்பு மிளகாய் தூளுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுறோம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது சாம்பார் பவுடர். இன்கேஸ் நம்ம சாம்பார் பவுடர் தனியாக வாங்கினோம்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும். ஆனால் இதுக்கு வந்து ஃப்ரீ அப்படிங்கும்போது இது. ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து இந்த ஜீரோ என்ட்ரியை வேல்யூடு டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலயமா நம்ம எப்படி இதை டேலியில் என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இன்கேஸ் இந்த ஜீரோ வேல்யூ என்ட்ரிங்கிற டிரான்சாக்ஷனை நம்ம எனேபிள் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஜீரோ வேல்யூ என்ட்ரி அப்படிங்கிறத எனேபிள் பண்ணாமலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போட போகிறோம். ஸோ இப்போ நான் ஜீரோ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நேராக என்ன பண்ணுறேன், அக்கௌண்டிங் வச்சஸ் போகிறேன், பர்ச்சேஸ்க்கு போகிறேன். பர்ச்சேஸ்க்கு போய்ட்டு இப்போ நான் ஒரு பொருளை என்ன பண்ணுறேன், கேஷ்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை நான் கேஷ்க்கு வாங்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிவி வாங்க போகிறேன். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி தெரியல அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் சேல்ஸ் பற்றி நான் நம்மளோட இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இந்த டிரான்சாக்ஷனை. இப்போ நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிவி வந்து நான் இப்போ ஒரு டிவி ஷோரூம் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 டிவி வாங்க போகிறேன். 10 டிவிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு ஸ்டெபிளைசர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங் 32 இன்ச் எல்இடி டிவி. ஸோ Alt+C யூஸ் பண்ணினேன். இங்கே Alt+C யூஸ் பண்ணிவிட்டு NOS நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் நம்ம டிவியை உடச்சி கொடுக்க போகிறதில்ல, அதனால் நமக்கு 0 தான் இங்கே வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 10 நம்பர்ஸ் வாங்குகிறேன். இப்போ ஒன்றுத்தோட விலை ஒரு 25,000 வச்சுப்போம். இப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ Alt+C ஸ்டெபிளைசர். ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியலையே. ஸோ பார்த்துப்போம். ஸ்டெபிளைசர் STABILIZER ஸ்டெபிளைசர். ஸோ நம்பர்ஸ் இப்போது 10 நம்பர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு
காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ 0 காஸ்ட். ஸோ அப்போ நான் அந்த இடத்துல எதுவுமே போடாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணோன்னே இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் சம்மரியில் என்ன இருக்கணும், சாம்சங் மானிட்டர் 10 இருக்கணும், ஸ்டெபிளைசர் வந்து 10 இருக்கணும். ஸோ இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டாக் சம்மரி பாருங்கள், ஸ்டெபிளைசர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட வாங்கின அந்த 10 மானிட்டர் டிவி மட்டும்தான் இருக்குது, ஸ்டெபிளைசர் இங்கே இல்லை நம்ம ஸ்டாக்கில். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணாதனால நமக்கு என்ன பண்ணல, அது நம்ம போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடுச்சு. பாருங்கள், திரும்ப அந்த பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனை என்று பார்க்குறேன் போயிட்டு. ஸோ அதை நம்ம நேர் வழியிலே போவோம். டிஸ்பிளே டே புக் பர்ச்சேஸில் பாருங்கள், அந்த ஸ்டெபிளைசர் 10 நம்பர் போட்டதே காணும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 0 வேல்யூடு ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணுறேன். ஸோ அதுக்கு F11 ஃபியூச்சர்ஸ் போகிறேன், அதில் இன்வென்ட்ரி ஃபியூச்சர் போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல எனேபிள் 0 வேல்யூ ஆட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு எஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதே டே புக்கில் போயிட்டு அதே ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். அதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போது ஸ்டெபிளைசர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், 10 போடுறேன், 10 நம்பர்ஸ் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ போயிட்டு பார்ப்போம் நம்ம ஸ்டாக் சம்மரியில். ஸோ ஸ்டெபிளைசர் 10 நம்பர்ஸ் அப்படின்னு காமிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதே பொருளை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சாம்சங் எல்இடி டிவியை நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 27,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஸ்டெபிளைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கணும். ஸோ அப்போது கொடுக்கும்போது நமக்கு ஸ்டாக் குறையுதான்னு பார்க்கலாம். 27,000க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். 27 குவான்டிட்டி போட்டுனா 1 27,000 போடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஸ்டெபிளைசர் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ போய் பார்ப்போம் நம்ம ஸ்டாக் சம்மரியில் சாரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பர்ச்சேஸையே திரும்ப போட்டுட்டேன். ஸோ F8 ப்ரெஸ் பண்ணி அதை சேல்ஸாக மாற்றுவோம். C சேல்ஸ் அக்கவுண்ட். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்ப்போம். நம்மகிட்ட இப்போது டிவி 9 நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்டெபிளைசர் 9 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், எகைன் என்ட்ரு பண்ணுறேன். 10 நம்பர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், நம்ம அதை ஒன்று நம்ம கிஃப்டாக திரும்ப கொடுத்துட்டோம். பாக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவான்டிட்டி 9. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0 என்ட்ரி வேல்யூ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நார்மலாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வேல்யூவே நம்ம போடாமல் நம்ம ஒரு பொருளுடைய குவான்டிட்டியை மட்டும் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணிக்கணும். அதாவது 0 வேல்யூடு ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வேல்யூ போடாமலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இமீடியட்டாக கேளுங்க. நான் உங்களுக்கு உடனுக்குடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.